திருப்பாவை 29. சிற்றம் சிறுகாலே. நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நோன்பை நோற்று வேண்டி வந்த பெண்கள் பறையை பெற்ற பின்பும் இறைவா நீ தாராய் பறை என்று கேட்பதை பார்த்தோம். பறை என்பது புறப்பொருள். பண்டைய வழக்கப்படி பாவை நோன்பு நோற்று அதில் சொல்லப்பட்ட உபாயமான பறையை பெற்ற ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அவர் கேட்கும் பறையை சொல்கிறார். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். கண்ணா, நாராயணா, இப்படி அதிகாலையில் உன் வரவுக்கு காத்திராமல் நாங்களே வந்து உன்னை சேவித்து உன் திருவடியை போற்றுவதற்கான பொருளை, அதன் விளைவாக நாங்கள் கேட்கும் பயனை உன் செவிசாய்த்து கேட்டருள வேண்டும். சிற்றம் சிறுகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் மனம் தெளிவாக இருக்கும் காலத்தில் அஞ்ஞானம் என்ற இருள் அகன்று ஞானம் உதிக்கின்ற வேளையில் உன்னை தேடி வந்தோம். மன்னிய சீர் மதுசூதனா, கேசவா, பாவியேன் வாழ்வுகந்து உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலே ஊட்டி ஒருப்படுத்தேன். என்னின் மனம் வலியாள் ஒரு பெண் இல்லை, என் குட்டனே முத்தம் தா என்று எப்படி அதிகாலை வேளையில் ஆய்குலத்தில் பிறந்த கண்ணனை காடுகள் ஊடு போய் கன்றுகள் மேய்க்க சம்மதித்தேன் என்று யசோதை வருந்துவதாக பெரியாழ்வார் சொல்கிறாரோ, அவர் பெற்ற பெண் பிள்ளை ஆண்டாளும் அதே வழியில் சிற்றம் சிறுகாலே என்பதை சிற்றம் சிறுகாலே என்கிறாள். உன் பொற்றாமரை அடியே போற்றும் உன் திருவடிகளை பாடி மங்களாசாசனம் செய்கின்றோம். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுள் உள்ளன ஒக்கின்றவே என்று திருப்பாணாழ்வார் பாடிய திருவடிகளை அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று போற்றிய ஆண்டாள் இன்று பொற்றாமரை என்று போற்றுகிறாள். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்திற் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. சிற்றாய சிங்கமே செங்கண் மாலே, கற்றாயரோடு நீ கன்றுகள் மேய்த்து கலந்து உண்டு வந்தாய் என்று பெரியாழ்வார் ஆனிரை மேய்த்ததை சொல்வார். அதையே ஆண்டாள் பசுக்களை மேய்த்து அவற்றின் பசி தீர்த்து பின் தன் பசி தீர்க்கும் ஆயர்குலத்தில் பிறந்து நீ எங்களை அடைக்கலமாக கொள்ள வேண்டும். உன் கைங்கரியம் செய்ய எங்களை பணிக்க வேண்டும். எற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா, காண் இப்பறை கொள்வான் அன்று இந்த பறையை பெறவா நாங்கள் வந்தோம். கோவிந்தா, நாங்கள் கேட்டு வந்த பறை இதுவன்று. இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இப்பிறப்பு மட்டுமன்றி இனிவரும் ஏழேழ் பிறவிகளும் நாங்கள் உனக்கு உறவு உடையவர்களாக இருக்க வேண்டும், உனக்கு அடிமை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இதை தவிர மற்ற காமங்களை ஆசைகளை நீ மாற்று. எங்களுக்கு இந்த பறை வேண்டாம், உன்னுடைய திருவடி கைங்கரியம் மட்டும்தான் வேண்டும். மற்ற நம் காமங்களை மாற்று.